அரவிந்தன், இப்ப ரொம்ப முக்கியமான இடம்ன்றது ஏன் காங்கிரஸ்ல இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி போய் சந்திக்கிறது, வெளிப்படையாக பேசுவது அப்படின்னா, அவர் பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அங்க நிற்பது, நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதாகலாம் செய்திகள் இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த இடத்தை அறிவிக்கல, கடைசி நேர மாற்றம், அதுக்கு பின்னணியில நிறைய செய்திகள் உண்டு. நம்ம அதை பொதுவெளியில பேசிட முடியாது ஆதாரங்கள் இல்லாததுனால. இப்ப ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப பிரியனோ சுகுணா திவாகரோ கேட்கிற ஒரே கேள்வி, இந்த கேம் ரெண்டு பக்கட்டும் அப்படி பண்ணாலும் பேர வலிமை உயர போறது இல்ல. திமுக இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு சரி, அப்படிலாம் வச்சுட்டு பேர வலிமையை கூட்டியாச்சு அப்படின்னு தாவேகாவுக்கு போய் ஒரு 150 சீட்டு நின்னால் கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. இப்ப காங்கிரஸ் இதுல எப்படி பொருத்தி புரிஞ்சுக்கிறது? அதாவது காங்கிரஸ் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணின்றது நிரூபணமான விஷயம். இந்த நிமிஷம் வரைக்கும் திமுக கூட்டணியோட பலம் அப்படின்னு என்னன்னா, அந்த கூட்டணி அசையாம நெடுநாட்களாக உறுதியாக இருக்கு அப்படின்றது. அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கு, கொள்கை அளவிலையும் இணக்கம் இருக்கு, நடைமுறையில இணக்கம் இருக்கு. தொகுதி பங்கீட்டுல பெரிய பிரச்சனைகள் இல்லாம 3 தேர்தல்களை அவங்க கடந்துட்டாங்க. இந்த சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை விட்டு ஒரு பரிசோதிக்கப்படாத, நிரூபிக்கப்படாத ஒரு புதிய சக்தியை நாடி காங்கிரஸ் போவாங்கன்னு நான் நம்பல, நிச்சயமா நம்பல. நம்ம 1000 அறிகுறிகள் சொல்லலாம். அரசியல்ல காத்தால ஒண்ணு நடக்கும், மத்தியானம் நடக்கும், சாயந்தரம் ஒண்ணு நடக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம உடனடியா கணக்கு போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம பேசுறதுக்கு வேணா இதா இருக்கும். பிரவீன் போய் பாக்குறாரு அப்படின்னா, பிரவீனுக்கு தனிப்பட்ட முறையில் அதிருப்தி இருக்கலாம், இல்ல ராகுல் காந்தி ஏதோ ஒரு காரணத்துல இது பண்ணிருக்கலாம். காங்கிரஸே திமுக ஒரு சிக்னல் அனுப்புறதா இருக்கலாம். அது எல்லாமே காங்கிரஸ் திமுகவோட பேரம் பேசுறதுனுடைய ஒரு தன்மையை கொஞ்சம் மாத்தலாமே தவிர, காங்கிரஸ் ஒரு புது ஆப்ஷனை போகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன்னா காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. அதே மாதிரி திமுக காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா பேகேஜா நினைச்சு தூக்கி போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா திமுகவுக்கு காங்கிரஸ் எவ்வளவு ஓட்டு நேரடியா வருது, அது உங்க சட்டமன்ற தேர்தல்ன்றது இருக்கு இல்லையா. நாடாளுமன்ற தேர்தலாவது வேற ஒரு கணக்கு வரும், சட்டமன்ற தேர்தலில் அந்த கணக்கு அந்த அளவுக்கு இருக்காது. காங்கிரஸுடைய ட்ரெடிஷனல் ஓட்டு வேணா வருமே தவிர எக்ஸ்ட்ரா மைலேஜ் ஒண்ணு கிடைக்குது இல்லையா. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சின்ற எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்குது, சட்டமன்றத்தில் அதுவும் கிடைக்காது. அதனால சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரடி ஆதரவு குறைவா இருந்தா கூட காங்கிரஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பேகேஜ் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கூட்டணியோட வலிமை நாடாளுமன்ற தேர்தலில் திரும்பவும் அது அவங்களுக்கு கை கொடுக்கணும். திமுக அல்லது பாஜக இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சியோட இல்லாம நீங்க மத்தியில நீங்க பவருக்கு கிட்ட போக முடியாது. ஆக இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி திமுகவுக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயமா அவங்க இனிமே பிஜேபிக்கு இப்போதைக்கு போக முடியாது. அப்ப காங்கிரஸ் அவங்க எக்ஸ்ட்ரா பேகேஜா நினைக்க முடியாது. அவங்களோட இமேஜ்லயும் சரி, அவங்களோட லாங் டர்ம். நீங்க சொல்றது முக்கியமான இன்னொரு கோணம், பெருமாள் மணி 2 பேருக்குமே பரஸ்பர அவநம்பிக்கை இருக்குன்னு. ஆனா நீங்க சொல்வது 2 பேருக்குமே பரஸ்பர நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் தேவைப்படுறாங்க, 2 பேருமே தேவைப்படுறாங்க. திமுகவுக்கு கொள்கை ரீதியாகவும் அவங்களுக்கு லாங் டர்ம்ல மத்திய அரசுல அவங்களுக்கு ஒரு லீவரேஜ் வேணும்னாக்க அவங்களுக்கு மத்திய அரசுல இடம்பெறக்கூடிய ஒரு கட்சி இருந்தா தானே கூட இருந்தா முடியும். அதுவே அவங்க விட்டுட்டு பரவாயில்ல போன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் திமுக மாதிரியான ஒரு கூட்டணி விட்டுட்டு ஒரு நிரூபிக்கப்படாத, பரிசோதிக்கப்படாத ஒரு கட்சி கிட்ட போகணும்ன்றது. இதெல்லாம் ஏன் நடக்குது அரவிந்தன்? பெருமாள் மணி மீண்டும் மீண்டும் கேட்கிறது, இந்த ஐவர் குழு எதற்காக நீங்க முன்னாடியே போடுறீங்க அப்படின்ற ஒண்ணு, அதுக்குள்ள இருக்க வார்த்தைகள்லாம் ஒரு டீகோட் பண்ணி பாக்குறாரு, அது அவரு ஒண்ணு. ரெண்டாவது இதை சேர்த்துறேன், ராகுல் காந்தி எதற்காக விஜயோட பேசினாரு? திமுகவும் அதிமுக முதல்ல குழு போடுவாங்க, அப்புறம் தான் மத்தவங்க போடுவாங்கன்றது இருக்கு இல்லையா. இது எழுதி வச்ச சட்டமா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. மற்ற கட்சிகளும் முன்னெடுப்பு பண்ணலாம். அப்படின்னா அந்த குழுவை ஏன் ஸ்டாலின் சந்திக்கிறாரு? அப்ப அந்த குழுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு லெஜிட்டிமசி இருக்கிறதுனால தான் சந்திக்கிறாரு. அப்ப நீ ஏன் குழு போட்ட என்ன கேட்காமன்னு கேட்டிருக்கலாம்ல. ஒருவேளை ஜெயலலிதா வந்து அப்படித்தானே கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி இல்லாம எப்படி சந்திப்பாரு? அதாவது இதெல்லாம் நம்ம யூகங்களுக்கு வழிவகுக்கும். அதாவது அரசியல்ல வெவ்வேறு நகர்வுகள் நடந்துட்டே இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒரு கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஒரே மாதிரி போக மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு அதிருப்தி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அதை புஷ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது கடைசியில ஒரு முடிவுன்னு ஒண்ணு வர்ற வரைக்கும் குரல்கள் எழத்தான் செய்யும். ஆனா இதை வச்சுட்டு இந்த 2 கட்சிகளும் வேற திசையில் யோசிக்கிறாங்க. வெளிப்படையா ஒன்று பேசலாமே திரு அரவிந்தன், நீங்க பாருங்க, ப. சிதம்பரம் போன்ற ரொம்ப முக்கியமான தலைவர்களே இந்த ஐவர் குழு போட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு வதந்தி யூகம் பரவுனதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு. நீங்க இந்த தகவல் எங்கிருந்து கசிகிறது அப்படின்னு பார்த்தா யார் மூலம் அப்படின்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி மூலம் தான். அப்ப நீங்க ஐவர் குழு போட்ட நீங்க கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுத்தா இந்த யூகத்துக்கெல்லாம் முடிவு வந்துரும்ல. காங்கிரஸ் டிசிப்ளினுக்கோ அதை ஒரே மாதிரி பேசுறதுக்கு பேர் போன கட்சி இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும்.
அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னலை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அதை கொண்டு போக முடியும்? ரொம்ப பார்ஃபெக்டிங்கா இருக்காதா அது? காங்கிரஸ் வந்து என்னைக்கு ஒரு குரல்ல பேசுறது, அதாவது நீங்க எடப்பாடி 30 காலத்துல இருந்து எடுத்துங்க, என்னைக்கா காங்கிரஸ் ஒரு குரல்ல பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? அது கேட்க முடியாது, அது நடக்காது. அதே மாதிரி வந்து ராகுல் காந்தி அங்க போன் பண்ணி பேசினாரு, இது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வந்து பெரிய முடிவுகளுக்கு வர முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து இந்த சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ரூவனான ஒரு சக்சஸ் இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி போறதுக்கான காரணம் என்ன இருக்கு? சுகுணாதி வரதாங்க என்ன காரணம் இருக்கு? ஒருவேளை விஜய் நிரூபிச்சிருந்தா கூட ஒரு காரணம் கிடைக்கும். நிரூபிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி அங்க போகுமே தவிர, நிரூபிக்கிற வரைக்கும் அதை ஒரு லீவரேஜா பயன்படுத்தலாம். ரொம்ப இயல்பா இத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அரவிந்தன் அவர்கள் சொன்னதுல இருந்து நம்ம பேசலாம் காத்துருங்க. அவர் சொல்றதுல இருந்து தொடர் வெற்றி கூட்டணி ஒன்று, 2 பேருக்கும் பரஸ்பரமா தேவைகள் இருக்கு. இப்ப 26 காங்கிரஸுக்கு தேவை இருக்கலாம், 29 திமுகவுக்கு தேவை இருக்கலாம். அப்புறம் 2 பேரோட அணுகுமுறை, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்திக்கு இருக்கிற இணக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு நிரூபிக்கப்படாத திரு விஜய் அவர்கள், இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்களினுடைய பாஜக நிலைப்பாட்டை சுகுணாதி வாகர் கொஸ்டின் பண்றப்ப இது இந்த யூகம் பொருந்தவே இல்லைன்றது தானே சார். ஒரு நூற்றாண்டு கால கட்சி காங்கிரஸும் 75 ஆண்டு காலம் கண்ட திமுகவும் களத்துல புதிதாக விஜய் மாதிரி ஒரு பிளேயர் வரும்போது தங்களுடைய அரசியலை நிச்சயமா மறுவரையறை பண்ணுவாங்க சார். ஒரு புது பிளேயர் வராரு, அப்படி வரும்போது நாம பேசாம இருந்துக்குவோம். ஜெயலலிதா அம்மா விஜயகாந்த் வந்த உடனே இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? அப்ப எல்லா தலைவர்களும் தேர்தலுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு அதான் ரிசல்ட்ட பார்த்துட்டு பார்க்காததுக்கு முன்னாடி ஆமா சார். அதுக்கு அடுத்து அது 2011 எவ்வளவு கை கொடுத்ததுன்னு நமக்கு தெரியும். சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமா இவங்க எல்லாருமே ஐயா விஜயனுடைய இடத்தை வந்து குறைச்சு மதிப்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் அது மேலதான் டிராவல் பண்ணுது. இன்னைக்கு இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இது மட்டும் இல்ல, அவரு விஜய் பத்தி என்னெல்லாம் பேசுறாருன்னு பாருங்க. அப்புறம் நீங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்க கூடாது. அவர் இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய கண்களும் காதுகுமாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேர்ல அவரும் ஒருத்தர். he can influence ராகுல் காந்தி. நீங்க சும்மா பிரவீன் காந்தி யாரு? எங்க கேசி வேணுகோபால் கேரளால முதல்வராக விரும்புறாரு. அவருக்கு ஐயா விஜய் வந்து தன்னோட கூட்டணியில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு, கூடுதலா சில இடங்கள் கிடைக்கும் நினைக்கிறாரு. இது எல்லாம் ஒவ்வொரு புள்ளியா நீங்க தொட்டுதானே கேட்கணும். நீங்க கேசி வேணுகோபால் யாரு, பிரவீன் சக்கரவர்த்தி யாரு, ராகுல் காந்தி வந்து திமுக தலைமையோட நல்லா இருக்காருன்னா அவர் ஏன் விஜய்கிட்ட பேசினாருன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அப்புறம் அரசியல் பவர் பாலிடிக்ஸ் சார். நீங்க என்ன சார் எப்பவுமே சுற்றமும் நட்பும் நண்பர்களும் சூழ இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அமித்ஷா ஏன் பேசினார்ன்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். விஜயோட ஏன் பேசினார் சார்? அமித்ஷா திமுகவையும் விமர்சிக்கிற பாஜகவையும் விமர்சிக்கிற ஒரு கட்சி களத்துல வருது. அந்த கட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு சட்டமன்ற தேர்தலை விட்டு ஒரு தேசிய கட்சி அவங்க லைன்ல போவாங்க. நான் கூட்டணியில இருக்கிற நீங்க ஏன் சார் போனீங்கன்னு கேக்குறேன். நீங்க எதிர்முகாமில் இருக்கிற அமித்ஷா ரெண்டும் ஒன்னா சார்?